ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதே வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஸ், நானும் அம்மாவும் ஷாப்பிங் போக போகிறோம் கைஸ். எதுக்காகனா காலேஜில் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன பண்ண போகிறாங்க, எதுக்கு போகிறோம்? காலேஜில் இன்னும் கொஞ்ச நாள் ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கணும். ப்ராஜெக்ட் சப்மிஷன் பண்ணும்போது நல்லா ஃபார்மலாக வரணும். நம்மகிட்ட ஃபார்மல் சட்டைலாம் இல்லை, இந்த மாதிரி பைத்தியக்கார சட்டை தான் இருக்குது. அதனால போய் ஃபார்மல் சட்டை வாங்க போகிறோம். எதில் போக போகிறோன்னா இந்த அழகான ஒரு ஸ்கூட்டியில் நம்ம போக போகிறோம் கைஸ். இதில் என்னென்ன இருக்குன்னா பிரேக்கு சுத்தமாக இருக்காது, அப்புறம் முறுக்குனா போகாது, காற்று இருக்காது, பெட்ரோல் இருக்காது. இது எல்லாமே இந்த வண்டியில் மட்டும் தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். நானும் அம்மாவும் போக போகிறோம். இதுதான் எங்கள் தாய், எப்படி இது பாருங்க, பொம்மை மாதிரியே இருக்கும் கைஸ் எங்கள் அம்மா. வாங்க போகலாம். ஷாப்பிங் போகிறதெல்லாம் விளாக் எடுக்க மாட்டேன் ஃபர்ஸ்டெல்லாம், இப்போலாம் எடுக்கிறேன். ஏன்னா விளாக் இல்லை, நீங்கள் இந்த எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ஆகணும். ஓகேவா? இது ஐடியா கொடுத்தது என் தாய் தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கைஸ் அப்படியே நேச்சுரலாக எடுக்கிறோம். இறங்கிட்டு ஃபோன்லாம் அம்மா கிட்ட கொடுத்து ஆன் பண்ணிலாம் வச்சுட்டு திருப்பி நாங்கள் வண்டியில் உட்காந்து இறங்குற மாதிரி எப்படி நேச்சுரலாக சூப்பராக எடுத்தோம்ல. இப்போ நம்ம வந்திருக்க இடம் ட்ரெண்டில் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். உள்ளே உங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்படி காட்டி நைஸாக காட்டுறேன் நான். ஓகே கைஸ், வாங்க நம்ம போய் ட்ரெண்டில் போய் ஷாப்பிங் பண்ணலாம். ஏதாவது ஒட்டுனுங்கிறாரு இவர். இதான் என் தாய். கைஸ் இங்கே பார்த்தீங்களா எப்படி இது உலக உருண்டை எம்மா லிஃப்ட்டில் நாங்கள் போயிருக்கிறோம் செகண்ட் ஃப்ளோர். இதான் அதுக்கப்புறம் ஓடுறது பறக்கிறது எல்லாமே விளாக் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தா ஆகணும், தலையெழுத்து அதான். இது மூஞ்செல்லாம் பார்த்தா ஆகணும், தலையெழுத்து அதான். கைஸ் இதில் எது ஃபார்மல்ஸ்ன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஃபார்மல்ஸா தெரியலையே. எதுமா ஃபார்மல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? பிளெயினா? அப்போ ஹெலிகாப்டரு கிரிஞ்சுங்க, கிரிஞ்சா அந்த ஏர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. இந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் உங்களுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லிடு ஓகே. நான் வெத்தலை பாக்கே. இது எப்படி வருது? செம்மையா இருக்கா? இப்போ டிசைன்லாம் போட்டுருக்குது. ஃபார்மல் வாங்கிட்டு போயிட்டு காலேஜில் திட்டினானுங்கன்னா இது ஃபார்முலாடா உங்கள் ஊர்லன்னு. இது ஃபார்முலா, இதாச்சும் ஃபார்முலா, இது ஃபார்முலா, இதாவது ஃபார்முலா. பைத்தியமாயவே கிடைச்சதாமா ஏதாவது? நீ தானடா தேடணும். அங்கே நான் ஒரு 1500 ஒரு சட்டை பார்த்துருக்கேன், வா பார்க்கலாமா? நல்லா இருக்கா? பிளைனா? 1000 இருக்கா? ஓ அவள் பரவாயில்ல, 1500 கிட்ட அவனுக்கு ஓகே தானா? பேண்ட் ரேட்டு கம்மியாக வாங்கிக்கோ. ஐயா அதுவும் 1500, இதுவும் 1500. அப்போ மொத்தம் போட்டால் 4000. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? கைஸ் நாங்கள் வேற ட்ரெண்ட்ஸ் போகிறோம். இங்கே ஃபார்மல் இல்லாத மாதிரி இருக்குது. அப்புறம் அம்மா சரி நீ இதுவே கேஷுவலாக எடுத்துக்கோன்னு எனக்கு பெருந்தன்மையாக எடுத்துருச்சு. அதனால 1500 நான் பட்ஜெட் போட போகிறேன். இப்போ அங்கே போட்டிருக்காங்க எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் மகேஷ் பாபு அவருக்கு போட்டால் நல்லா இருக்கும், நான்லாம் போட்டால் நல்லா இருக்காது சார். ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டில் போய் நிற்கிதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன். கைஸ் இது பாருங்க என்ன பண்ணுதுன்னு. இதுக்கு பத்துமா அம்மாவுக்கு இது போட்டுக்கணும்னு ஆசை வந்துடுச்சா, வச்சு பார்த்துன்னு இருக்குது பாருங்களேன். இங்கே திரும்பமா லைட்டா. ஐயோ ஐயோ செம்மையாக ஓடியே. கைஸ் இந்த மாதிரிலாம் விளாக் எடுப்பேன் நான் நினச்சே பார்க்கல. இங்கே பாருங்க கைஸ், அப்படி இப்படி போய் கருப்பு சொக்கா போட ஆரம்பிச்சிட்டேன். கருப்பு சொக்கா பத்தவே இல்லை, குட்டியாகுது, சனப்பண்ணி மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, தொப்பையும் கிப்பியமா. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மாதிரி மற்றவங்க லாக் எடுப்பாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நான் லாக் எடுக்கிற மாதிரி கைஸ் கன்றாவே ஆகுதுல, சனப்பண்ணி மாதிரி இரண்டா. கரெக்ட். A few moments later. அம்முக்கு நீ தான் அமுக்கணும். அமுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இப்போ போகணும். கிரவுண்ட் ஃப்ளோர் தெரில, கிரவுண்ட் ஃப்ளோர் ஜீனா இருக்கும். அமுக்கு லிஃப்ட் இப்போ இதுவாகிடும். அவங்க இத்தனை வருஷத்துல ஒரு லிஃப்ட் அமுக்க கூட உனக்கு தெரியாது. நீலாம் ஒரு தாயா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு யூடியூபரோட புள்ள, ஒரு யூடியூபரோட தாயின்னு சொல்றதுக்கே அவமானமா இருக்கு. ஒரு அளவுக்கு மேல பண்ண. கைஸ் இந்த ட்ரெண்ட்லயும் நாங்க பார்த்தோம், இங்கேயும் எங்களுக்கு கரெக்டா பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை. அதனால இப்ப நம்ம எங்க போக போறோம், அதனால இப்ப எங்க போக போறோம்ன்றது தெரியவில்லை. நாங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் போட்டு பிரியாணி வாங்கி தெரியா பசிக்குது. இஃப்தார் பாக்ஸ். இது இஃப்தார் பாக்ஸ் கைஸ், இஃப்தார் பாக்ஸ் நாங்க இப்போ வாங்க போறோம் இன்னைக்கு ஈவினிங். அதோட விளாக் தனியா வரும். இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ, வெஜ் ஒன்று நான்வெஜ் ஒன்று நினைக்கிறேன், தெரில. பாப்போம். பணக்காரர்கள் ஆகிட்டோம் நாங்கள். கையில் காசுலாம் அப்படியே கொட்டுது. இல்லை சீசன் இப்போ இஃப்தார் பாக்ஸ் சீசன், வெஜ்ஜு சாப்பிடலாம். இஃப்தார் பாக்ஸ் சீசன், அதனால நாங்கள் வெஜ்ஜு சாப்பிட போகிறோம். அம்மாக்காக வெஜ், அம்மா வெஜ்ஜு, நான்வெஜ் சாப்பிடாது. நாங்கள் நான்வெஜ் நல்லா பூந்து விளையாடுவோம். அம்மாக்காக வெஜ்ஜு இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு தெரில.
கைஸ் இதுதான் நான் படித்த ஸ்கூலு கைஸ். இது தெரியல அவங்களுக்கு பின்னாடி படித்த ஸ்கூல் இதுதான் கைஸ். நான் வந்து படித்த ஸ்கூலு எத்தனைமா எல்கேஜிலேருந்து தானே இங்கே ஃபுல்லாக படித்தது. சின்ன எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டா ஏதோ ஒன்று யூகேஜி எல்கேஜி லோகேஜி இல்லை எல்கேஜிலேருந்து இந்த ஸ்கூலில் 12வது வரைக்கும் ஃபுல்லாக இந்த ஸ்கூலில் தான் கைஸ். இருக்கிற மூளை முடுக்கு எல்லாமே தெரியும். கேன்டீன் கீனீனு இது எல்லாமே தெரியும். இதோ அங்கே உங்களுக்கு ஒரு மேலே படிக்கட்டு மாதிரி ஏறி போதா, அது போய் லெஃப்ட் திரும்பினா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அது பெரிய ஆள். அப்படியே எங்கள் ஸ்கூலில் அப்படியே பிரிட்ஜெலாம் இருக்கும். நடுவில் இங்கே பாருங்க பிரிட்ஜெலாம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த ப்ரௌன் கலர் இருக்குது அதெல்லாம் வந்து பிரிட்ஜு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாமாலாம் தெரியல. உள்ளே போயெல்லாம் விட மாட்டாங்க. சும்மா இப்போ கிட்ட இருக்கு போய் பார்த்துட்டு வரலாமா? ஓ சண்டேல இன்னைக்கு கைஸ். அந்த நாள் ஞாபகம் செம்மையாக இருக்குது கைஸ். ஆஹா இது வந்து பேக் என்ட்ரன்ஸு. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுன்னு ஒன்று இருக்கும். அது அந்த வேறு பக்கம் போகணும். இது வந்து பேக் என்ட்ரன்ஸு. ஆஹா சூப்பராக இருக்குது கைஸ். செம்மையாக இருக்கும். இந்த இதுதான் எங்கள் ஸ்கூல். கேட்டு பூட்டி இருக்குது. தெரியுதா? அதான் கிரவுண்டு. கிரிக்கெட் விளாட்றதுக்கு இதுவெலாம் இருக்குது. டென்ட்டெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் இதோ இந்த இடம் இருக்குதுல, இதெல்லாம் வந்து சைக்கிள் ஸ்டாண்டு. அங்கே ஃபுல்லாக பெரிய இடம் செமையாக இருக்கும். வைரமான நாட்கள் அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இப்போ கூட போகிறதுனா போயிடலாம். ஆனால் உள்ளே போனால் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம போகிறோம். லியோ அண்ணா நகரில் லியோ ஸ்கூலு நீங்கள் சொல்லுங்கள், மொத்த ஏரியாவே அலரும். அதில் நீங்கள் பிரகாஷ் ராஜ் சொல்லி பாருங்கள், யாருக்கும் தெரியாது. ஆனால் லியோ ஸ்கூலுக்கு சொல்லுங்கள், செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ ஏதோ பேரை மாற்றிட்டாங்க. இது சிபிஎஸ்சி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு லியோ மெட்ரிகேஷன் ஐஎஸ்ஐடிக்கு ஸ்கூலுன்னு இருக்கும். இப்போ ஏதோ சிபிஎஸ்சியாக மாறிடுச்சு. அது என்ன தெரில கைஸ். எங்கள் அம்மா அப்பா ஒரு பண்ண நல்ல காரியம் இந்த ஸ்கூலில் படிக்க வச்சது தான். இந்த ஸ்கூலுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் படித்த ஸ்கூலு அதனால் பண்ணுவேன். ஆனால் இப்போ பேர் மாறிடுறாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்போ லியோனா லியோ படம் அந்த படம் எல்லாமே இதுவாக இருந்தது. லியோனாலே லியோ தான். பாருங்க இந்த இடமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக செம்மையாக இருக்குதா பார்க்கறதுக்கு. ஃபாரின் மாதிரி இருக்குதா? ஏடிஎம்லாம் வந்துடுச்சு. இதோ இதுதான் கைஸ் எங்கள் காலேஜ் ஸ்கூல். இதுதான் கைஸ் எங்கள் ஸ்கூல் பேங்க். இதில் தான் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. திறந்து வச்சுக்கிறேன். அதோ மாற்றிட்டாங்க பேர். இங்கே பாடுறா இது த லியோ அகாடமிக் ஆஃப் எக்ஸலன்ஸு சீனியர் செகண்டரி ஸ்கூலாம் பேரை மாற்றிட்டாங்க. இது தாங்க ஸ்கூலு. தெரிகிறதா? செம்மையாக இருக்குதா? இதோ இது உள்ளே போனால் கிரவுண்டு, செம பெரிய கிரவுண்டு. செம்மையாக இருக்கா? இங்கே ஒரு கேட் இருக்கும். அப்புறம் வந்து அதான் தெரியுது அங்கே ஒரு கேட் இருக்கும் கைஸ். யூனிஃபார்மே மாறிச்சு பாருங்க கைஸ். இதோ பாருங்க, இதோ இந்த வழியாக அப்படியே போகணும். அது ஒரு வழியாக போவோம். இதுதான் கைஸ். அப்புறம் எங்களுக்கு வந்து 10th 12th எக்ஸாம் அப்போல்லாம் வந்து இந்த இடத்துல தான் பூஜை பண்ணி எல்லாரையும் வாழ்த்து சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பிள்ளையார்கிட்ட தான் அது எல்லாமே நடக்கும். அப்படியே இங்கே தான் வந்து சாமியை பார்த்துட்டு எல்லோரும் மொத்த கிளாஸும் இங்கே நிற்கும். அப்படியே ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக நிற்கும். அப்படியே நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே போவோம். நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றிம்மா இந்த ஸ்கூலில் படிக்க வச்சதுக்கு. அப்புறம் அந்த சந்து போவோம். அப்புறம் அந்த இடத்துல ஜூஸ் வாங்கி குடிப்போம். அங்கே வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போது அந்த இடம் தெரியுதா? அங்கே வந்து ஏடிஎம்மு அப்புறம் ஒரு பேங்க் திறந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு இந்த கடை இருக்கும். இது ஒரு பேக்கரி மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வெளில வந்து காளான் கடை, அப்புறம் வந்து பானிபூரி கடைலாம் இருக்கும். அதனால் நாங்கள் சாப்பிட்டு பையா கிட்ட வந்து 5 ரூபா கொடுத்து 5 பூரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பூரி கொடுன்னு ஆளுக்கு சண்டை போட்டு வாங்கிட்டு இருப்பான் அந்த பையா கிட்ட. அவன் அதுக்காகவே கடைக்கிட்டு முட்டு போயிட்டுருப்பான். அதெல்லாம் நடந்தது. ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இப்படி வந்து இங்கே வந்து ஆவின் கடை இருக்கும். இந்த ஆவின் கடையில் வந்து நாங்கள் வந்து 5 ரூபாய்க்கு நாங்கள் வந்து சிப்பப்புன்னு ஒன்று விற்கும் கைஸ். அது நான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ இருக்குதான்னு பார்ப்போம் 5 ரூபாய்க்கு சிப்பப்பு. அப்படியே அதை சிப்பப் வாங்கிட்டு அப்படியே நடந்து போவோம் கைஸ் ஃபுல்லாக. கைஸ் இதோ பாருங்கள் 2 சிப்பப் வாங்கியிருக்கோம். இதுதான் சிப்பப்பு. இதுதான் நாங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நாங்கள் சிப்பப் சாப்பிட்டே போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் இது இருக்குதா, இது வந்து ஒரு எதிர்க்க வந்து ஒரு கடை இருக்கும் கைஸ். அந்த கடையில் தான் வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ஏதாவது இருக்கிறது. அப்புறம் வந்து ஸ்கூலு சீக்கிரம் விட்டாங்கன்னா போய் ஃபோன்லாம் பண்ணிக்கிறது அங்கே தான் இருக்கும். 2 ரூபா கொடுத்து ஃபோன் பண்ணி பேசுவோம் நாங்கள். நல்லாயிருக்கும் அதெல்லாம். நம்ம எப்படி வாழ்க்கை போகுது. 5வது வரைக்கும் என்ன தான் அம்மா வந்து என்னை ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு போவோம். வீட்டிலேருந்து என்னை வந்து விடும். அதுக்கப்புறம் நான் வந்து போக நானே வந்து நடந்து வந்துக்கிறேன்னு சொல்லி வந்துட்டேன் கைஸ்.
அதே ஒரு பெருமை. இதுதான் கைஸ் எங்கள் ஸ்கூலு, பாய் ஸ்கூல். உன்னை நான் மிஸ் பண்ணுறேன். யாரா இது? யாரோ வந்து ஏதோ அவார்டு வாங்கியிருக்கிறாங்க போல். டைம்ஸ் நோ, டைம்ஸ் நோவிலலாம் வந்திருக்கா கைஸ்? இங்கே பாருங்க, டைம்ஸ் நோவிலலாம் வந்திருக்குது எங்கள் ஸ்கூலு. ஆனால் பேர் மாற்றிட்டாங்க. லியோ ஸ்கூல். உங்கள் மேலே நான் கோவத்தில் இருக்கேன். நீங்கள் பேர் மாற்றினது எனக்கு வந்து பிடிக்கல. லியோ அகாடமிக் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஆஃப் த என்னென்னமோ போட்டிருக்குது. அப்படிலாம் இல்லை, லியோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் கைஸ் கெத்து. சரி வாங்க, அந்த சிப்பப்பு எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். சிப்பப்பு அது உடம்புக்கு நல்லது இருக்கோ நல்லது இல்லையோ, டேஸ்ட் நல்லா இருக்கும், வேணா சாப்பிடுவோம். இந்த லசி வாங்கணும், ஏதோ மஞ்சள் கலரில் நல்லா இருக்கும்னு பார்த்தா நல்லாவே இல்லை. மேங்கோ லஸ்ஸி ஒரு மாதிரி புளிக்குது என்னமோ. ஆஹா, செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த சாக்லேட் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இது வந்து இன்னும் கட்டியாக இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். இப்போ அங்கேருந்து எத்தனை வீடியோ பேசுறதுக்கு கூட உருகிச்சு கொஞ்சம். பாருங்க, செம்மையாகுது. பிதிக்கிட்டு வெளியே வருதா? நம்ம எதுக்கு வந்தோன்றது ஞாபகம் இருக்குதா உனக்கு? ஆமா, அங்கேயே ஒழுங்கா எடுத்துருக்கலாம். நோ, டார்க் கிரீன் எடுக்கிற, ப்ரௌன் கலர் எடுக்கிற. இல்ல இல்ல இல்ல, இப்போ என்ன கலாய்க்குதுல. ஆனா இது இந்த அம்மா என்ன தெரியுமா எடுத்துட்டு வந்து, என்னமோ ஒய்லட் கலர்ல சிலுக்கு சட்டை மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்து அசிங்கமா ஒரு கலர் எடுத்துட்டு வந்து குத்துது. அது மட்டும் இந்த மேடத்துக்கு நல்லா இருக்குது. அங்க வந்து பாட்டு போட்டு இருந்தானுங்க, ஆனா வீடியோ எடுக்கல. அதுவும் இல்லாம அந்த கடைக்காரங்க வந்து பக்கத்துலயே நின்று இருந்தாங்களா, அதுவும் வேற ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது. கூச்சம் இல்லை. இப்போ நம்ம எங்க சென்று கொண்டு இருக்கோன்றது மக்களுக்கு எல்லா பொருட்களும் இருக்கும் ஒரே இடம். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ வேற அவரு. இப்போ ரீசெண்டாக ஆயிருக்காரு. இப்போ நாங்கள் இருக்கிறது அண்ணா நகர், அது பக்கத்துலேயே தான் இருக்குது. பெரிய கடை, 9 ஃப்ளோர் இருக்கும். 9வது ஃப்ளோரில் சோறு இருக்கும். சித்துவோட கடை ப்ரொமோஷனுக்கு போவாங்க. அது என்ன கடை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, பை பாய். கைஸ், சரவணா ஸ்டோர்ஸ் இதுக்காக தான் கைஸ் ஃபஸ்ட்டு வரவே இல்லை. வந்தோடனே லிஃப்ட்டில் ஏறோன்னு பார்த்தா எக்ஸ்லேட்டரில் வந்து புடவை செக்ஷனுக்கு வந்துச்சு பாருங்க கைஸ். வந்து பார்க்கும் கைஸ், அவ்வளோதான் கைஸ். 2-3 மணி நேரம் ஆகிடும் கைஸ் இதுக்கப்புறம். இங்கேயே இப்போ டைம் வந்து 2:30 மணி ஆகுது. இப்போ இங்கேருந்தே நம்ம 4:30 மணிக்கு தான் போகும் நான் நினைக்கிறேன். வந்து கிளறி எதை எடுக்கும்னு தெரில. நல்லா மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான்னு எடுக்குது. இப்போ காட்டன் சாரீஸ். 1 week later. கைஸ், இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்திருக்கோம். அந்த ரீல்ஸும் இப்போ நடக்கிறதும் ரெண்டுமே உண்மை தான் கைஸ். ரெண்டும் அதான் நடக்குது. இப்போ பாருங்களேன், எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு தெரியுமா? இன்னும் எடுக்கலாமா? ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு உக்காந்து என்னது இது இன்னும் உளர்னேங்கிறாமா நீ ஃபுல்லாகவே. தலைக்காணி பார்க்க வந்திருக்குமா? ட்ரெஸ்ஸு அத்தியாவசியம், தலைக்காணி ஆடம்பரியம். ஆடம்பரியம். ஓ, இப்போ இந்த தலைக்காணி வச்சு நீ தூங்கணும். இது போட்டால் தான் உனக்கு தூக்கம் வரும். ஐயோ ஐயோ ஐயோ, கையில் ஆடுது ஆட்டம். அதனால ஆடும் அம்மா, ஆடுது ஆட்டம். அப்படியே நல்லா இருக்குதா? பாரு பாரு, நீ பாரு. இது நாங்கள் வந்து விண்டோ ஷாப்பிங் தான், பார்க்கலாம் போகிறது கிடையாது. சும்மா பார்த்துக்கிறோம். டவல் பார்த்தோம், டவல் நான் வாங்கிட்டோமா? ஆகுது கைஸ், எல்லாம் ஒவ்வொரு ஃப்ளோரையும் உட்காந்து பார்த்துனுக்குது. வெறுப்பாகுது. விட்டு ஓட போகிறோம் பாரு வீட்டுக்கே. விட்டு ஓட மாட்டேன். அம்மா கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு மேலே போய் பிரியாணி சாப்பிட்டு இருப்பேன். அவ்வளோதான். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து ஆடம்பரியம். புரியா? என்ன பிரியம்? துணி அத்தியாவசியம், இது ஆடம்பரியம். ஓகே, பார்க்குறாங்க தானடா. அப்போ உங்ககிட்ட இருக்கிற தலைக்காணி நான் எடுத்துக்கிறேன். அப்போ எது அத்தியாவசியம்னு தெரியும். கரெக்டு தான். 1 hour later. கைஸ், நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் வராதீங்க கைஸ். ஏன்னா ஒரு பொருள் வாங்கலாம் நீங்கள் ஆசைப்படுவீங்க, ஆனால் நிறைய பொருள் எல்லாருமே வாங்கிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ பொருட்கள் வாங்கி வச்சுட்டானே. இந்த மாதிரி vlog யாருக்கு எடுக்க மாட்டேங்க நான். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி vlog எடுக்கிறோம் நாங்கள். நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்கள், நிறைய பொருட்கள், பெரிய பெரிய பொருட்கள், அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸுகள். இதில் என்ன இருக்கும் நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க.